மோடி அவர்கள் இந்த கள்ள நோட்டை தடுக்கிறதுக்காக தான் அவரு டிமானிட்டேஷன் பண மதிப்பிழப்புன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருன்னு தான் இந்த படத்தோட கருத்தாக்க இருக்குது. இதுல பல்வேறு இடங்கள்ல பிரதமர் மோடியோட பேர் வராட்டியும் கூட அதை குறிப்பிடுற மாதிரி அந்த டீக்கடைக்கார ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்மளால இங்க சரியா செயல்பட முடியல. பாகிஸ்தானுக்கு எல்லா குழுக்களுக்கும் பெரிய அச்சுறுத்தலா இப்ப இந்தியாவில ஒரு ஆட்சி வந்திருக்குன்னு, இந்தியாவில ஆளுகின்ற ஆட்சியை புகழ்ந்தும் ஆளுகின்ற கட்சியை புகழ்ந்தும் பல்வேறு வசனங்கள் இந்த துரந்தர் 2 படத்துல இடம்பெற்றிருக்குது. இந்திய சிறைகள்ல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் குற்றம் செஞ்சு உள்ள வந்திருப்பாங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுத்து நமது உளவுத்துறை பயிற்சி அளித்து அவங்கள பாகிஸ்தானுடைய உளவாளிகள் நம்புற மாதிரி கொண்டு போய் பாகிஸ்தான் உளவுத்துறையோட இணைச்சு விட்டோம்னா அவங்க அங்க இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி போக்கு காட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அதை ஒண்ணு அம்பலப்படுத்துறது இல்ல அவங்கள தீர்த்து கட்டுறது. இதுதான் கதையோட சாராம்சம். அந்த துரந்தர் 1 இறுதி பகுதி எப்படி முடிஞ்சதுன்னா, கள்ள நோட்டுகள் பல லட்சம் கோடிகள் அச்சரிக்கப்பட்டு பாகிஸ்தான்ல பறிக்க வச்சிருக்காங்க, இந்தியாவில ரிலீஸ் பண்ணி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறது, கருப்பு பணத்தை அதிகப்படுது. இதுதான் அந்த நோக்கம்னு சொல்லி அந்த படம் அதோட முடியும். அதோடைய 2ஆம் பாகம் வந்து 2 நாள் தான் ஆகுது. அதோட தமிழ் வெர்ஷன் கூட முழுசா இன்னும் வெளிவரல. இந்த நிலையில அந்த படத்தை பார்த்த உடனே அதுல இருந்த பல்வேறு காட்சிகள் நம்ம சொல்லக்கூடிய இந்த தணிக்கை வாரியங்கிறது பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கெல்லாம் எழுது. ஏன்னா அதுல பல்வேறு காட்சிகள்ல ஒன்றிய அரசு தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான அரசை